இளைஞர்கள், வாலிபர்கள், பெண்கள் எப்பொழுதுமே ஏமாற்றப்படக்கூடாது என்பதற்காகவே இந்த பதிவை நான் இங்கே செய்து கொண்டிருக்கிறேன். பல பேர் சினிமா மோகத்தினாலும், சினிமா புகழினாலும், சினிமா பிரபலத்தினாலும் இளைஞர்களை நான் இது செய்து விடுகிறேன், அது செய்து விடுகிறேன் என்று சொல்லி மலையையும் நான் பயிர்த்து உங்கள் கையில் கொண்டு வருவேன் என்பது போல, வானத்தில் இருக்கக்கூடிய நிலவையும் கூட உங்கள் கையில் கொண்டு வந்தது போல ஊழலை நான் நிறுத்தி விடுவேன், ஊழலை நான் அழித்து விடுவேன் என்று சொல்லி ஒருவர் முன் வந்திருக்கிறார். அவருக்காக ஆயிரக்கணக்கில் இளைஞர்கள் எல்லாம் பின்னாடி சென்று கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் இளைஞர்கள் தங்களுடைய வாக்கு யாருக்கு என்பதை சரியாக அறிந்து, இதுவரைக்கும் உங்கள் படிப்புக்காக, உங்கள் கல்விக்காக, மாண்புக்காக உழைத்திருக்கக்கூடிய நல்லவர்களைத்தானே நீங்கள் வாழ வைக்க வேண்டும், அவர்களைத்தானே நீங்கள் வளர்க்க வேண்டும், அவர்களுடைய கொள்கையைத்தான் நீங்கள் ஏற்று நடத்த வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி செய்து பாருங்கள். மீண்டும் ஒரு முறை இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சி மீண்டும் ஒரு முறை மலர்கிற பொழுது இன்னும் சிறப்பாக தமிழ்நாடு இயங்கும். தமிழ் மாநிலம் மட்டுமல்ல, இந்திய நாடே சிறக்கும் என்று நான் கருதுகின்றேன். மதத்தின் பெயரால, கடவுள்களின் பெயரால, சாதியின் பெயரால ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நடுவண் அரசும் மற்றும் இதற்கு சாதகமாக வக்காலத்து வாங்கக்கூடிய சில எதிர்க்கட்சி போக்குகளும் தமிழ்நாட்டில் புதிதாக வந்திருக்கக்கூடிய சில புதிய கட்சிகள் எல்லாம் இப்பொழுது நாங்கள் இது செய்து விடுவோம், அது செய்து விடுவோம் என்று சொல்லி இளைஞர்களை, வாலிபர்களை, சரியாக பக்குவமாக சிந்திக்க முடியாத இளைஞர்களை திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள். எனவே இளைஞர்களே கவனமாக இருங்கள். ஏமாற்றப்பட மாட்டீர்கள், ஏமாறாதீர்கள். ஏமாற்றாதே என்பது போல நீங்களும் ஏமாறாதீர்கள் என்று சொல்லி, நிச்சயமாக மத சார்பின்மையை, அரசியல் அமைப்பை, பெண்களின் உரிமைகளை, கிறிஸ்தவர்களையும், இஸ்லாமியர்களையும், இந்துக்களையும், எல்லா மத மக்களையும் அன்பு செய்யக்கூடிய, எல்லா மத மக்களையும், எல்லா மாநில மக்களையும் ஒன்று சேர்த்து மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளாகிய இந்திய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய கூட்டணியை தான் நீங்கள் ஆதரிப்பது சரியான ஞானமும் அறிவும் விவேகமும் என்று நான் சொல்லி இந்த இடத்துல உங்களை நான் கேட்டுக்கொள்வது, கவனமாக உங்கள் வாக்கு திமுக கூட்டணி கட்சிகளுக்கே என்று சொல்லி கேட்டுக்கொள்ளுகிறேன்.